இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள், ஆன்மாக்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள், இன்னும் கத்தோலிக்க சபையில் இருக்கக்கூடிய குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப், ஃபாதர், சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் வெறும் மனுஷனோடு மாம்சத்தோடு போராடுவர்கள் அல்ல. இன்னொன்று, மாம்சத்துக்குரியவைகளுக்காக நாம் வாழ்கிறவர்கள் அல்ல. வேலை கிடைக்குமா, சம்பளம் கிடைக்குமா, ஏதாவது சலுகை கிடைக்குமா, இப்படி நம்ம வாழ்கிறவங்க அல்ல. இன்றைக்கி நிறைய இந்த கத்தோலிக்க சபையில் இருக்கிறவங்க அங்கே இருந்து சபையில் இருந்தால் தானே கிடைக்கும், வேலை கிடைக்கும், ஸ்கூலில் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், ஓடி ஹாஸ்டல் கிடைக்கும், ஸ்கூலில் என்எஸ்சி சீட்டு கிடைக்கும், அப்போ தான் அந்த இதில் என்எஸ்சி வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி என்ன செஞ்சுட்டு இருக்கணும். இல்லைப்பா, எதுக்காக கடவுள் ஒன்றும் படைக்கலை, எதுக்காக படைத்தார்? 2 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, நம்முடைய ஆயுதங்கள், நம்முடைய போர் ஆயுதம் மாமிசத்துக்கு தேவையில்லாத கூட. இன்றைக்கி பேதுரு, நம்ம சின்னப்பர் தேவாலயத்தில் போகிறாரு, சப்பானி ஒருத்தர் இருக்கிறான், பிச்சை கேட்குறான். அவர் சொல்கிறார், என்கிட்ட வெள்ளியும் ஒன்றும் இல்லைடா, என்கிட்ட சர்வாயுத வர்க்கம் இருக்கிறது, உன்னை எழுப்பி நடக்க வைக்கக்கூடிய ஆயுதம் எனக்குள் இருக்கிறது, உன் வறுமையை, தரித்திரத்தை செழிப்பாக மாற்றக்கூடிய சர்வாயுத வர்க்கம் எனக்குள் இருக்கிறது. ஆகவே அந்த ஆயுதத்தை நான் கொண்டு என்ன செய்கிறேன், உனக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே எழுப்பி நட. நல்ல கைது பிடிச்சி நல்ல கரையிலே இதை இந்த ரிஷிகளும் பண்ணுறாங்க, விவேகானந்தரும் பண்ணுறாங்க, வீரமாமுனிவர் பண்ணுறார். இந்த உலகத்தில் மகா ரிஷிகள், அதனால ரிஷிகளை பற்றி அதிகம் பேசுகிற காரணம் என்னென்னா, அவங்கெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிறவர்கள், விசுவாசம் என்னும் கிடயத்தை பிடித்திருக்கிறவர்கள், இறை வார்த்தையின் வாளை கொண்டு வாழ்கிறவர்கள். இன்றைக்கி எத்தனை பேர் யூஸ் பண்ணுற, கோயிலுக்கு போகிறீங்க, அதான் பக்தி உள்ளவர்கள், ஜெபம் பண்ணுகிறவர்கள். ஆனால் யார்கிட்ட போய் எதிர்கிட்ட போய் நின்றுட்டுருக்குறோம்? இதைத்தான் பவுல் சொல்கிறாரு, நீ அங்கே வச்சுருக்க கோயிலில் வச்சுருக்கக்கூடிய சிறுவத்திட்ட போய் கேட்டுட்ருக்கிறியப்பா, அது பேசாது, அது பார்க்காது, நீ பேசுகிறத அது எனிச்சியாது, காது கொடுத்து எனிச்சியாது, கேட்காது. ஆனால் இயேசுவை நீ கூப்பிட்டால், உனக்காக பலியான பாடுபட்ட, உனக்காக சிலுவையிலே தொங்கிய இயேசுவை நீ கூப்பிட்டால் அவர்கள் காது கேட்கும். விரும்பி நீ அவர் அழைச்சனா அவர் உடனே இறங்கி எனிச்சுவாரு. நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், நீ எந்த மதத்தவனா இருந்தாலும் இறங்கி வந்து உனக்கு அவர் எனிச்சுவார்னா, அந்த இடத்துல தன் ரத்தத்தால் உனக்கு மீட்பளித்து விடுதலை அளித்து சுகமளித்து உனக்கு எனிச்சுவார்னா, நிலையான நீடிய வாழ்க்கை எனிச்சுவார் கொடுப்பார். நல்லா கைதிக்கு எனிச்சு நன்றி சொல்லுவோம். இதைத்தாயா நமக்கு முன்னால் போதிச்சிருந்தான். பவுல் என்ன செய்கிறார்னா, அத்தனை பட்டணத்தில் என்ன செய்கிறார்னா போதிக்கிறார். இதை போதிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர்களாக ஊழியக்காரங்களாம் இணைஞ்சிருக்கிறாங்க. அங்கே படித்தோம், பைபிள் காலேஜ் படித்தேன், அந்த இதில் போனால் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு சொல்லி இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எங்கிட்ட வந்துடுங்க, எங்கள் சபைக்கு வந்துடுங்க, எங்கள் கூட்டத்துக்கு வந்துடுங்க. எங்கே சேர்த்துட்டு இருக்கிறாங்க? என்ன இதில் சொல்லுவார், லூக்காவில் 10:12 நினைக்கிறேன், என்னோடு இல்லாதவன் எனக்கு உறுதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அதனால் எனக்கு இந்த நைட்டு வாகனத்தை கொடுத்தாரு. இந்த வாகனம் நான் பார்த்துருக்குறேன், ராவணன் மற்ற அவங்கெல்லாம் அந்த வானுலகத்தில் உள்ள அந்த வாகனம் வச்சுருப்பாங்க. அந்த பிரம்மதேவர் அவங்கெல்லாம் வாகனம் வச்சுருப்பாங்க. ஈஸ்வரன் இவங்கெல்லாம் நினைச்சிருப்பாங்கன்னா வாகனம், அவங்களுக்கு தனி வாகனம் இருக்கும். இதே போல் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தேவன் நமக்கு பரிசுத்த ஆவி என்னும் வாகனத்தை தந்திருக்கிறார். கைதிகளா, நல்ல கைது. இந்த பரிசுத்த ஆவி என்னும் வாகனத்தில் தான் எலியா எங்கே போகிறாரு? பரலோகத்துக்கு அக்கினி தேர் நினைச்சிட்டு போகுது. அங்கே தான் எலிசா பார்க்குறாரு, என் ஆண்டவனே நீர் என்னை விட்டுட்டு போறீரே, இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? உங்கள் வல்லமை என்னை பார்க்கும்போது தாரன்னு சொன்னீங்களே, அந்த ரெட்டிப்பான வல்லமை எனக்கு தாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அந்த எலியாவுடைய சால்வை இந்த எலிசாவுக்கு நல்ல கைதிக்க விஷயம் இல்லை. கத்தியா கதறு, யார்கிட்ட கதறு, உன்னை படைச்ச, அதான் சொல்கிறாரு, விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் பூமியில் உள்ள எல்லாத்தையும் சிருஷித்த
இன்னைக்கு அவரால் தான் நம்ம உட்காடுறோம், அவரால் தான் நம்ம எந்திரிச்சிருக்கிறோம், அவரால் தான் ஏங்கிட்டு இருக்கிறோம், அவரால் தான் இன்னைக்கு நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் கோவப்பட்டார்னா, எரிச்சல் பட்டார்னா, அவர் கண்ணை மூடினார்னா, அப்படியே சுவாசத்தை நிறுத்திட்டார் அப்படின்னு சொன்னால் நீ நேசிச்சுக்கிடுவேன், செத்து எரிஞ்சிருவேன், ஊதி நாரி நாத்தம் எடுத்துக்கிடுவேன். அதனால் இன்னைக்கு இந்த குருத்து ஞாயிறு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நாம் அந்த சர்வாயுதத்தை தரித்தவர்களாக, நமக்கு எதிரி சாமியார்களோ ஐயர்களோ பூசாரிகளோ கிடையாது. அன்னைக்கு இயேசு அதை காட்டுறாரு. அன்னைக்கு அந்த யூத மதத்தினுடைய தலைவர்கள், ஆசாரியர்கள், தலைமை குருக்கள் இவ்வளோ பேர் அவர் மேலே கோவப்படுறாங்க, பொறாமப்படுறாங்க, எரிச்சல் போடுறாங்க. இவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து போய் நினைச்சாங்க. 3 நாள் விசாரித்து 3ஆவது நாள் இவர் சிலுவையில் அறையின்னு நினைச்சாங்க. ஒப்பு கொடுத்து அன்னைக்கு சிலுவையில் அறைகிறாங்க. அது இயேசு அனுமதித்தபடியினால், பிதாவின் சித்தமாக இருந்தபடியினால் அந்த மரணம் நேரிட்டது. இல்லைன்னா அவரை தொட முடியுமா? அவர் பூனை ஊதுனார்னா அத்தனை பேர் நினைச்சிருவாங்க, சாம்பலாக போயிடுவான். ஆனால் நாம் இழந்து போன அந்த மரணத்திலிருந்து, ஆன்மீக மரணத்திலிருந்து உயிர் பெற வேண்டும். சாபத்துக்கு முதல் மனுஷன் செஞ்ச சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த தள்ளப்பட்ட, துரத்தப்பட்ட ஏதேனும் தோட்டத்திற்கு, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? போய் சேர வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக இயேசு அன்னைக்கு பேசாமல் மௌனமாக, கத்தாத செம்மறி போல தன் வாயை மூடிக்கொண்டு அந்த அரண்மனையிலே, அந்த விசாரணையிலே அவர் மௌனமாக நின்றார். அதனால் இன்றைக்கி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை சும்மா வரல. இந்த சர்வாயுத வர்க்கங்கள் சும்மா வரல. இதுக்கு இயேசு பெருநிலை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய உயிரை, இரத்தத்தை, கடைசி இரத்தத்தையும் இந்த பூமியிலே செஞ்சிருக்கிறார். கைதிக்கு அந்த இயேசு நல்ல கரங்களை பேச்சு. அதனால் இந்த குருத்தோலை பிடிக்கும்போது உங்களுக்கு இந்த உணர்வு இருக்கணும். வெறும் குருத்து ஓலையை பிடிக்கிறது அல்ல. இந்த குருத்தோலை பவனி நமக்கு என்னத்தை கொண்டு வருது, என்னத்தை காட்டுது என்று சொன்னால், சர்வாயுத வர்க்கம், ஆயுதங்களை தரித்தவர்கள். இந்த பவனி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? மிலிட்ரிக்காரங்க எப்படி என்ன செய்வாங்க? வேலை கிடைச்ச உடனே அப்பாயின்மெண்ட்டு போய் ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு எப்படி துப்பாக்கி கொடுக்குறாங்களோ, போலீஸ்காரனுக்கு வேலை கிடைச்ச உடனே அப்பாயின்மெண்ட் வந்த உடனே என்னது கம்பு, லத்தி கம்பு, அவங்களுக்கு என்னது துப்பாக்கி, ட்ரெஸ்ஸு, தலையில் தொப்பி. இன்றைக்கி நாம் ரட்சிக்கப்பட்டோம்னு சொன்னால் மணந்திரி, அது கீழே வாசிமா அந்த அப்போஸ்தலர் பணியில் 30வது வசனம். நாம் தேவனுடைய சந்ததியாய், கடவுளுடைய பிள்ளைகளாய், பரிசுத்த ஜாதியாய், கூட்டமாய் இருக்க, இந்த மனிதனுடைய சித்து வேலைகள் தான் இன்னைக்கு மதங்கள் வச்சிருக்க ஒரு சித்து வேலைகள். அதுக்கு சோடிக்கிறது, அதுக்கு பூ கொண்டு அலங்கரிக்கிறது, அதுக்கு பொண்ணு வெள்ளி, அதுக்கு வாசி யுத்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல், இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும். என்ன? கல்லில் செய்யப்பட்ட தெய்வங்கள், வெள்ளியில் செய்யப்பட்ட தெய்வங்கள், பொன்னினால் செய்யப்பட்ட தெய்வங்கள், தங்கத்தால் செய்யப்பட்ட தெய்வங்கள், இவைகளுக்கு இவைகளை நாம் நினைக்கலாகாது. இதெல்லாம் நீ மறந்துரு. இது அறியாமையில் உள்ள, இது அறியாமையினுடைய காலங்கள். அறியாமல் இந்த பிதாவாகிய தேவனை படைச்சவர் அறியாமல் நீ இதெல்லாம் கும்பிட்டு இருக்கிற, இதையெல்லாம் செஞ்சு நீ இணைஞ்சிருக்கிற, வணங்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் அறியாமையிலே காலங்களா? இப்பொழுதோ, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்மகிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயத்தை வைக்கிறார், ஒரே ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கை என்னன்னா, மனம் திரும்ப வேண்டும். வாசி, மறுபடியும் வாசி 30. அறியாமையினுடைய காலங்களை தேவன் காணாத போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷன். மனம் திரும்ப யாரு? எங்கும் உள்ள மனுஷன். நீங்கள் பாஸ்டுமார் சொல்லிட்டு இருக்காங்க இந்துக்கள் மனம் திரும்பணும். இங்கே என்ன சொல்கிறாரு?
எங்கும் உள்ள எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, நீ சாமியாரா இருந்தாலும் சரி, நீ ஐயரா இருந்தாலும் சரி, நீ பாஸ்டரா இருந்தாலும் சரி, நீ விசுவாசியா இருந்தாலும் சரி, நான் ரட்சிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் சரி, சொல்ற அத்தனை வரையும் பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை என்ன சொல்றாருன்னா, எங்கும் உள்ள மனிதர்கள் யாவரும் மனம் திரும்ப வேண்டாம். நான் காவி உடுத்தி இந்த சால்வையை போட்டிருந்தாலும் சரி, நீ காவி சேலையில் உடுத்திட்டு வந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, நீ என்ன உடைய உடுத்தினாலும் சரி, அங்கே சொல்கிறாரு, மனம் திரும்பி இருக்கிறியா, மனம் திரும்ப. மனம் திரும்பின மனுஷனுக்கு அந்த ராஜரீக கிரீடத்தை தலையில் என்ன செய்கிறார், கொண்டாந்து வைக்கிறார். கைவிட்டுகளை பார்ப்போம். விசுவாசம் கேடயத்தை என்ன செய்கிறார், கொடுக்குறாரு. இறை வார்த்தையின் வாழ், தன் வார்த்தையை விடுத்து எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் குணமாக்கக்கூடிய சக்தி ஆற்றலை எங்களை வச்சிருக்கிறார்னா, இந்த மனம் திரும்பின மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிறாரியா. இவனால் செய்ய முடியாத காரியம் இன்னைக்கு மட்டும் என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு காரியம், கோயிலுக்கு வான்னு கேட்கல, சபைக்கு வான்னு சொல்லலை. இங்கே என்ன சொல்றாரு, மனம் திரும்பி யார்கிட்டவா, நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுப்பா. இந்த வெள்ளியினால செஞ்சு கும்பிட்டு இருக்கிறே ஸ்டாப் பண்ணு. தங்கத்தால சாமி சிலையை வச்சு நீ கும்பிட்டு இருக்கிறே தங்கத்தை, அதை ஸ்டாப் பண்ணிட்டு எங்க வா, என்கிட்ட வா, என்னிடத்துல வா. இதைத்தான் அங்க சொல்றாரு. வெள்ளியினால நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற, நீ கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகள் சுருவங்களெல்லாம் பாருங்க, அது சொல்றாரு, அது பேசாதப்பா, அது கேட்காது, அதெல்லாம் எதையும் என்ன செய்ய முடியாது. அதனால நீங்கள் பக்தியுள்ளவர்கள் அதை தெய்வமாக நினைச்சு அதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க, எவ்வளவு பணத்தை செலவழிக்கிறீங்க, எவ்வளவு வாழ்க்கையை செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த காளியம்மன் வந்திருக்கு, அந்த வீட்டில் நிறைய படங்களை வச்சு அது இது சூடம்பத்தை வச்சு திருநாரெலாம் வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா கும்பிட்டுட்டு இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்டையும் ஒரு சக்தி இருக்குது, அவங்கள்ட்டையும் ஒரு சக்தி இருக்குது. அவர் வீட்டுக்காரர் என்ன செய்கிறாரு, அது என்ன கோயில், காளியம்மன் கோயில் சாமி ஆடுறவர், அவர்கிட்டையும் ஒரு சக்தி இருக்குது. சிலைகளை சுருவங்களை கும்பிடுறவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு சக்தி இருக்குது. ஆனால் அது என்ன சக்தின்னு சொன்னால் கடவுளுடைய சக்தி இல்லை, இந்த பிரபஞ்சத்தின் தேவனான ஒளியினுடைய சக்தி, ஒளியின் சக்தி. நான் இதே இதுகளை வணங்கிட்டு இருக்கும்போது என்கிட்டையும் ஒரு சக்தி இருந்துச்சு. இந்த கையை கும்பிட்டு அந்த வந்தனங்களை சொல்லும் போது நெஞ்சில் நெஞ்சியும் திண்டு திண்டுன்னு அடிபடும். அன்னைக்கு நான் என்ன பண்ணாலும் நடக்கும். அப்போதான் ஆவியானவர் சொன்னார், ஓன்ட்ட நான் தங்க முடியல, வாசம் பண்ண முடியல. ஏன் தங்க முடியலை, இவ்வளவு பக்தியா, இவ்வளோ ஜெபமாலைன்னு சொல்கிறேன், இவ்வளோ பிரார்த்தனைன்னு சொல்கிறேன், அந்தோனியார் பிரார்த்தனை சொல்கிறேன், மிக்கிலியார் பிரார்த்தனை சொல்கிறேன், சவரியார் பிரார்த்தனை சொல்கிறேன், எல்லா பிரார்த்தனையிலும் 1 மணி நேரம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் தண்ணி அடித்தவன் கஞ்சா அடித்தவன் எல்லாத்தையும் நிறுத்திட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன். இவ்வளவு பிரேயர் பிரார்த்தனை பண்ணுறேன், ஏன்ட்ட ஏன் நீ வர முடியலை அப்படிங்கும்போது விளக்கம் சொன்னார். 3 முறை ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவ இரக்கமாயிரும் என்ன உச்சரிக்கிற, 300 தடவை யாரை உச்சரிக்கிற. இந்த இரத்தத்தை என்னை இந்த உலகத்துக்கு சுவிசேஷம் அறிவித்து என்னுடைய ராட்சியத்தை கட்டிய அந்த பரிசுத்தவான்கள் பேரை என்ன செய்கிறாய். இங்கே நான் என்ன செய்ய முடியாது, உன்னை ஆட்சி செய்ய, உனக்குள்ள நான் என்ன செய்ய முடியாது. இதான் பிரச்சனை. இதுக்கப்புறம் தான் எனக்கு கண்ணு திறக்கப்பட்டுச்சு. ஆஹா, இப்போ ஆவியானவர் கடவுள், இந்த படைச்சவர், சர்வத்தையும் உண்டாக்கியவர், அவரால் தான் இயங்கிட்டு இருக்கிறோம், அவரால் தான் நடந்துகிட்டு இருக்கிறோம், அவரால் தான் எழுப்பி நிற்கிறோம், அவரால் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இத்தனையும் பண்ணக்கூடிய அந்த படைச்சவரை நான் என்ன செய்யவில்லையே. அப்போ இதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணும்போது நிறைய எதிர்ப்புகள், ஆவிகள் எனக்கு தாக்குதல், நிறைய பிரச்சனைகள். அன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி அங்கே கட்டில் கிடக்க அந்த ஈச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈச்சர் அது பக்கத்தில் இடிச்சோன்னா கொஞ்சம் இடுப்பு ஒழிச்சின்னா அந்த ஈச்சரில் படுத்திருப்பேன். சரியான கருநாகம் பாம்பு இணைச்சிதுன்னா சாயங்காலம் ஒரு 5:30 மணி இருக்கும், கரெக்டாக வந்து அந்த இதில் சுருண்டு கிடக்கு. ஆனால் அன்னைக்கு என்னமோ தெரியல, கட்டிலே படுத்துக்கிட்டு என்ன செய்யலைன்னா அந்த ஈச்சரில் நான் என்ன செய்யலை, படுக்கலை. ஒரு 5:30 மணிக்கு டீ கொண்டாந்து கொடுத்துட்டு உட்காந்துட்டு முன்னால் பேசிகிட்டு இருக்கிறா. இது என்ன செய்யுதுன்னா அதுலேருந்து இறங்கி அப்படி என்ன செய்யுது, தலையை அப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்குது, போய் நீட்டிட்டு வெளியே வருது. ஏன்னா பாம்பு அப்படின்னா அது எதில் இருக்குது, பாம்பு உன் மடியில் இருந்தாலும் சரி, உன் இடுப்பு இருந்தாலும் சரி, ஒன்று என்ன செய்ய முடியாது. ஏன்னா
அந்த இரத்தத்தால் நீ விலைக்கு வாங்கப்பா. அந்த இரத்தம் உன் நெற்றியிலே இருக்கிறது. நல்லா கைதி செய்யுங்க, நல்லா கைதி செய்யுங்க. அதனால் தெய்வம் படைத்தவரை நீங்கள் வழிபடும் போது, வணங்கும் போது, அப்போ தான் பார்க்குறேன். அது பாம்பை பார்த்து நான் என்ன செய்கிறேன்னா, நீ ஈச்சர்லேயே படுத்திருந்தாலும் சரி, என் மடியிலே படுத்திருந்தாலும் சரி, என்ன செய்ய முடியாது. இந்த தான் ஃபெய்த். மற்ற நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்னா, ஐயையோ பயப்படுவோம், நமக்கு நேரம் சரியில்லை, கெட்ட நேரம். என்னைக்கு நீ இந்த தெய்வத்தின் மீது கண்ணை பதிய வைத்து அந்த ஒளி உனக்குள் வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டதோ, அன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள அந்தகார லோகாதிபதிகள், பிரபஞ்சத்தில் ஒளியின் ஆவிகள், இந்த கூட்டங்கள் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் என்ன செய்யாது, உன்னை சேதப்படுத்த முடியாது, அணுக முடியாது. நல்லா கைதிக்க விஷயம், நல்லா கைதிக்க விஷயம். அதனால் அவங்ககிட்டையும் சொல்லுவேன், மாரியம்மக்கிட்டையும் சொல்லுவேன், பலியாவட்டையும் சொல்லுவேன், எங்களுக்கு நேரம் வரும், நாங்கள் என்ன செய்வோம், தேசப்பாட்டை வர்றதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது. அதனால் எல்லாம் அவங்க அதான் சொல்கிறேன். இன்றைக்கி அவங்கெல்லாம் பாருங்கள், வேலை பார்த்துட்டு போய் என்ன செய்வாங்கன்னா, குளிச்சுட்டு அந்த இதில் போய் அந்த அறையில் போய் உட்காந்துட்டே செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் சில நேரம் போவேன், வர கூப்பிட போகும்போது பார்த்தா அவங்க அதில் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் விட்டு தனியாக அந்த அறையில் போய் உட்காந்து நினைச்சிருப்பாங்க. இந்த பக்தியை நம்ம என்ன செய்ய முடியும், குறை சொல்ல முடியுமா? அதனால் இன்றைக்கி இந்துக்கள் பண்ணக்கூடிய வழிபாடுகள், காவி உடை உடுத்தி மாலை போட்டு அவங்க கால்நடையாக நடந்து பண்ணுற வழிபாடுகள்லாம் குறைஞ்ச வழிபாடுகள். அதை தான் கேட்குறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய மாட்டோம். யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? வாயில் ஈட்டியை குத்திட்டு அவங்க என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, தலையில் இதை எடுத்துக்கிட்டு எங்கே போகிறாங்க, கோயிலுக்கு யாத்திரை என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க. இதெல்லாம் குறை சொல்ல. இதுதான் பவுல் சொல்கிறார், உங்கள் பக்தியை நான் என்ன செய்கிறேன், நீங்கள் வழிபடுகிற வழிபாட்டு முறைகளை நான் என்ன செய்கிறேன், பாராட்டுகிறேன். மிகவும் மதிப்புக்குரியது. ஆனால் அந்த படைத்தவரை நீங்கள் வழிபடவில்லை. அதனால தான் சொல்கிறேன், படைத்தவருக்குரிய வழிபாடு, சிறந்த வழிபாடு என்னன்னா தொழுகை மட்டுமே. தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி ஒரு மனுஷன் முகங்குப்புற விழுந்தவரை தொழுது கொள்ளும்போது அந்த கடவுளின் ராட்சியம், அரசு நமக்குள் இருக்கிறது. நல்லா கைவிட்டு. அதனால் இந்த குருத்து ஞாயிறு என்பது இயேசு கிறிஸ்து, நானே ராஜா, நானே கடவுள், இந்த உலகம் எங்கும் இருக்கக்கூடிய ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜாவாக இருக்கிற என்னை நீங்கள் என்ன செய்யுங்கள். அதுதான் அவர் அனுமதிக்கிறார். போடுங்கடா, சத்தம் போடுங்கடா, வெட்டுங்க, மரத்தை வெட்டுங்க, கிளையை வெட்டுங்க, சால்வையை தூக்கி என்ன செய்யுங்க, விரிங்க. அன்னைக்கு மக்கள் என்ன செய்தார்கள், எருசலேம் நகரத்துக்குள்ளே வரும்போது அந்த நகரமே என்ன செஞ்சிருக்கு, பிரமித்து போய் நிற்கி, புல்லரிச்சு போய் நிற்கி. ஏன்னா கடவுள் ராஜாவாக வந்து விட்டார். அதனால் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் ஆளும்போது என்ன இருக்குது, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இன்றைக்கி கோயிலில் போய் இவ்வளோ பக்தியாக செலவு போத 2 நாளாக அன்றைக்கி பாருங்கள், வியாழக்கிழமை நைட்டில் இருந்து நான்லாம் கோயிலில் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு நைட்டு 9 மணிக்கு 7 மணிக்கு இந்த இது ஆரம்பிக்கும் வழிபாடு. ஒரு அந்த பூசை, மற்ற அந்த காலையில் பாதம் கழுவுறது, அந்த திருவிருந்து இதெல்லாம் முடிஞ்சு அடுத்து அந்த இயேசுனுடைய பாடுகளுக்கு இந்த பலி ஒப்பு கொடுத்து அந்த தீவனுக்கு ஆராதனை கொண்டு போயிடுவாங்க. ஒரு 11 மணியிலேருந்து விடிய நம்ம இறந்த வீட்டில் எப்படி முடிச்சுக்கிட்டு உட்காந்து இந்த பாட்டு பாடிட்டு காப்பி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒருவோடு என்ன செஞ்சுருப்போம்னா கோயிலில் உட்காந்து அந்த மன்றாட்டுக்களை பிரார்த்தனையை சொல்லிகிட்டு இருப்போம். பகல் பூரா பிரார்த்தனை நடக்கும். மறுநாள் வெள்ளிக்கிழமை நினச்சின்னா சாயங்காலம் 3 மணிக்கு வெயிலோடு அந்த சிலுவை போட ஆரம்பிக்கும். சாதாரண வழிபாடா, ஐயோ முழங்கால் அடிக்கணும், இல்லைன்னா அந்த சிஸ்டர் அடிச்சும் அடிச்சுட்டு முழங்கால் போடுறாங்க. அப்படி இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா முழங்கால் போட வச்சு, முட்டு போட வச்சு எங்களை என்ன செஞ்சோம், லேசாக கோயிலில் என்ன செஞ்சு உறங்கிட்டா போட நடிச்சு போட்டோம். என்ன உறங்குறேன் எந்திரி புரிஞ்சிருக்கு. இப்படியெல்லாம் என்ன செஞ்சோன்னா பக்தியாக இருந்தோம். அந்த பக்தி இன்றைக்கி இல்லை. அந்த பக்தி, அந்த முழங்கால் போட்டு அன்னைக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. நான் யோசித்து பார்க்குறேன், அன்னைக்கு எப்படியெல்லாம் என்ன செஞ்சோம், பக்தியாக இருந்தோம், முட்டு போட்டுக்கணும். இந்த கோயில் குளங்களுக்கு எப்படியெல்லாம் போனோம், எவ்வளோ ரூபா செலவழித்தோம், அந்த கோயில் திருவிழாவுக்கு எவ்வளோ ரூபா செலவழித்தோம். ஆனால் அன்னைக்கு என்ன கிடைக்கலன்னா நிம்மதி கிடைக்கல. அன்றைக்கி என்ன கிடைக்கலாம், நீதிமான், பரிசுத்தவான், நான் கடவுளுடைய ராஜ்யத்தில் போய் சேர்வங்கிற என்ன கிடைக்கல, நம்பிக்கை என்ன செய்யலை, கிடைக்கல. வறுமை ஒரு பக்கம்,
எவ்வளோ வேலை பார்த்தாலும் சம்பாதிச்சாலும் வீட்டில் என்ன நிற்காது, ஒன்றும் இருக்காது. எல்லாம் என்ன செஞ்சிடும், போயிடும். எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, எப்படி போகுதுன்னு தெரியாது. தாப்பம் பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்காது, சமாதானம், சந்தோஷம், ஒற்றுமை என்ன செய்யாது, இருக்காது. புருஷன் முன்னாடிகள் என்ன இருக்காது. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எப்போ மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா அடுப்பில் கீழே அடுப்பு வச்சு அந்த இதில் என்ன அந்த ரூமில் இணைஞ்சிட்ருப்பா, சோறு வங்கி இது பண்ணிகிட்ருப்பா. இதுக்கு மேல் பக்கம் என்னது திண்ணை, அந்த திண்ணையில் படுத்துருப்பார். ஏதாவது ஒரு வார்த்தையை லேசாக விட்டான்னா அப்படியே திண்ணையில் இருந்த மாதிரி எரிஞ்சிருவார். அடுப்போடு மிதிச்சு எரிஞ்சிருவார், தள்ளிடுவார். ஒரே சண்டையாக இருக்கும். சோறு வங்கி என்ன செய்ய முடியாது, இறக்க முடியாது. நல்ல துணி உடுத்த முடியாது. நல்ல நாள் இன்னைக்கு தோட்டத்தில் பயிர் நல்லா விளையும், நெல் என் வளர்த்தி வளர்ந்துருக்கும். ஆனால் மடிஞ்சு அப்படி என்ன செய்யணும், சாவியாக போயிடும். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே நான் ஒரு பக்கம் எங்கள் அம்மா அப்படி கோயில், நான் இப்படி ஆர்சி இதில் பண்ணிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா சிஎஸ்ஐ கோயிலில் போய் நினைச்சிட்டு இருப்பா, விட்டு போட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பா. ஜெபமெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. நைட்டு 12 மணிக்கு எழுச்சி 3 காலை போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா தோட்டத்தில் என்ன செய்வாருன்னா, சுருட்டு, பொரிக்கடலை, சாராயம், பொரி, அவுள் இதெல்லாம் வச்சு என்ன செய்வார், சாவா வெட்டி என்ன செய்வார். அவர் தோட்டத்தில் என்ன செய்வார். 3 பேரும் 3 விதமாக இவ்வளவு பக்தியாக, இவ்வளவு வழிபாடுகளை, இவ்வளவு சாமிகளை கும்பிட்டும். ஆனால் என்ன இல்லைன்னா விடுதலை இல்லை, என்ன இல்லை, நிம்மதி இல்லை, இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லை. நான் ஒரு ஆன்மா, நான் ஜீவனுள்ளவன், என்னை அழிக்க முடியாது, என்னை கொல்ல முடியாது, என்னை வீழ்த்த முடியாது இப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசம், துணிச்சல், நம்பிக்கை. நாளைக்கு என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, வாழ்க்கை எப்படி இருக்குமோ, ஒரு கேள்விக்குறியாகவே வாழ்க்கை நிலை இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இந்த கடல் அலை போல் அலக்களிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. என்னைக்கு இந்த இயேசுவின் மீது கண்ணை வைத்து, என்னைக்கு இந்த இயேசுடைய ஒளி என் மீது பிரகாசித்து என்னை மூடியதோ, அன்னையிலிருந்து நான் நிம்மதியாக இருக்கிறேன். உங்களையும் இந்த ஒளிக்குள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறேன், வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். அதனால் வழிபாடுகள் குறைஞ்ச வழிபாடுகள் கிடையாது. நான் ஒன்று சிந்திக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். ஆவியானவர் எனக்கு இந்த விளக்கத்தை கொடுத்ததுக்கப்புறம், ஆமாம், நம்ம படைச்சவர் அப்படின்னாலேயே நமக்காக உயிரை கொடுத்தது இயேசு தானே. அந்தோனியார் எல்லாம் பாடுபட்டாங்க, சிறையில் அடைக்கப்பட்டாங்க. வனத்தந்தோனியார் வனத்தில் போயெல்லாம் உட்காந்து என்ன பண்ணார். வனத்து சின்னப்பர் இவங்கெல்லாம் வனத்திலிருந்து நிறைய தியாகம் பண்ணவங்க. ஆனால் இவர்களால் நமக்கு முக்தி அளிக்கவோ ரட்சிப்பளிக்கவோ முடியாது. இவர்கள் இந்த இயேசுவின் இரத்தத்தையும் நாமத்தையும் அந்த பரிசுத்தாவின் அக்கினியை வைத்து இந்த பூமியிலே மக்களை மனந்திருப்பி தேவனுடைய ராட்சியத்தை கட்டி எழுப்பி அந்த மக்களை கடவுளோடு சேர்த்தார்கள். கைதுகளை பார்ப்போம். ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸ்ரீராமர், இது நிறைய பேருக்கு வரும். இந்த ராமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயம், அவர் என்ன மாம்சத்துக்குரியவராக இல்லை. மனுஷனாக பிறந்தார், அரசனாக இருந்தார். ரிஷிகள்கிட்ட என்ன செஞ்சார்னா எல்லா வித்தையிலையும் கற்றுக்கிட்டார். கடைசியாக அவர் வனவாசம் அனுப்பும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆயுதங்களெல்லாம் போட்டுட்டு அவர் சொல்கிறார், நான் இந்த 14 வருஷம் வனவாசம் ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்து கொள்ளும்படி நான் இந்த வனத்திலே, இந்த வனவாசத்திலே ரிஷிகளோடு என்னுடைய தொடர்பை வைத்துக் கொள்ளப் போகிறேன். அந்த தேவலோகத்தினுடைய ஆயுதங்கள், சர்வாயுதங்களை வைத்து இந்த அரக்க சக்தியில் அளிக்கக்கூடிய யுத்திகளை நான் கற்றுக்கொள்ளப் போகிறேன். கைதிகள் அவருக்கு நல்ல ஒரு கைது. நீங்கள் சொல்கிறீங்க அவர் ஒரு இந்து இதில் உள்ளவர் எப்படி நீங்கள் பேசலாம், அவங்கள்ட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா? இதுதான் பவுலுன்னு சொல்கிறாரு, இந்த புலவர்களிலும் சிலர் இந்த இயேசுவை உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், இந்த பரலோக தகப்பனை உங்களுக்கு. அதனால் இவங்க எல்லாரும் யாரை இது பண்ணாங்கன்னா ஈஸ்வரனை தான் நினைச்சாங்கன்னா வணங்கினாங்க. ஈஸ்வரன் இதில் அவருக்கு நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, ஏற்கனவே அவங்க யுத்தம் அரசர், அவங்க ராஜாக்களாக இருந்ததுனால சர்வாயுத அம்புகள் எப்படி இந்த வில்லு யாழ் இதெல்லாம் இது பண்ணுறது அப்படிங்கிறத அஸ்திரங்களை வச்சுருந்தாங்க. அஸ்திரம் ஒரு கூடையை வச்சுருப்பாங்க, அதுலேருந்து நிறைய இணைச்சுவாங்க. ஆனால் சக்தி அஸ்திரம்னு சொல்லி இணைச்சுவாங்கன்னா கண்ணை மூடி இந்த கரங்களை அந்த வில்லை ஏற்றியவாறு ஏற பார்ப்பாங்கன்னா, படைத்த தெய்வத்தை நேர மேலே பார்க்கும்போது அந்த
ஈஸ்வரன்ட்டிருந்து, அந்த பிரம்ம தேவன்ட்டிருந்து அந்த பிரம்மாஸ்திரங்கள் அவங்க கைக்கு கிடைக்கும்போது அதை எடுத்து நானேற்றி எதிரிகளை அரக்க சக்தியில் அழிக்க பயன்படுத்தும் போது அந்த அரக்க சக்திகள் அழிக்கப்படும். கைதை என்ன செய்யலாம், நல்ல கரங்களை என்ன செய்யணும், இதெல்லாம் அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம். அந்த ஸ்ரீ ராமர் தான் சொல்லுவார், அந்த அரக்கன் ராவணனை அழிச்சிட்டு அவன் செத்து அவனை குண்டால் அடித்து அம்பால் அடித்து அவனை வீழ்த்தி சாக கிடக்கும்போது தன் தம்பிகிட்ட சொல்லுவார், அவன்கிட்ட போய் நீ நேசிக்கிட்டு வானா, கடைசி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க. ஐயோ, அவன் அரக்கன் ஆகிட்டு அவன்கிட்ட என்ன ஆசீர்வாதத்தை வாங்கினும் போது அவன் உனக்கு சில ரகசியமான காரியங்களை அஸ்திரங்களை உனக்கு தருவான், அந்த அஸ்திரங்களை வாங்கிட்டு வாம்பார். அதனால் இன்றைக்கி இந்த ஒரு 2 கொரிந்தியர் 10:4 மறுபடியும் வாசிக்குமோ அந்த பிரசங்கத்தை பிடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:10 அந்த பிரசங்க அதை வாசி. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. இந்த ஆயுதங்கள் இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு முடியாத நிலை வரும்போது, கஷ்ட நிலை வரும்போது, வாழ்க்கையே இனி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலை வரும்போது, 25 நாளைக்கு முன்னாடி நான் சாக கிடந்து பார்த்தீங்களா, இனி எல்லாரும் சொன்னதே என்னன்னா பிழைக்க மாட்டார். பழனிசாமி சொன்னார், நீ பிழைப்பிங்கிறதெல்லாம் எனக்கு என்ன இல்லை, செத்து பேர். ஆனால் அந்த நிலையில் கடந்தீங்க பிரதர் அப்படின்னாரு. அந்த நிலையில் இந்த சர்வாயுத வர்க்கத்தை, அந்த சாகர நிலையில் சர்வாயுத வர்க்கத்தை டாக்டர் சொல்கிறார், 3 நாள் கழிச்சு தான் என்ன செய்ய முடியும், அவன் பிழைப்பான் பிழைக்க மாட்டான், குணமடையாதுங்கிறது என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இந்த ராணி சிஸ்டத்தையும் அவர் தங்கச்சி சூசி மாப்பிள்ளைட்டையும் அவர் கூப்பிட்டு இவர் பிழைக்கிறதுக்கு கூடிய விஷயங்கள் சொல்ல முடியும். ஏன்னா டயலிசிஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன், உப்புச்சத்தை என்ன செஞ்சிருச்சு, 7 புள்ளியை தாண்டிடுச்சு. அதனால் என்ன செய்ய முடியாது, ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து பார்ப்போம், ஐசியில் வச்சு பார்ப்போம் அப்படின்னு. இது எல்லாமே இப்படி நடந்துட்டு இருக்குது. எல்லோரும் பார்த்துட்டு என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, பார்த்துட்டு பிரதர் எப்படி இருக்கிறீங்க கேட்டு போயிட்டுருக்குறாங்க, அழுதுட்டு போயிட்டுருக்குறாங்க, மனசில் என்ன செய்யணும்னு தெரியாமல் திண்டாடிட்டு இருக்கிறாங்க. என் இருதயத்தில் பயன்படுத்திய ஆயுதம் சர்வாயுதம். அப்போ தான் காட்டுறாரு, இல்லை ஒரு ஆவி உன்னை தள்ளிகிட்டு இருக்கான், உன்னை வீழ்த்திட்டு இருக்கிறது நோய் அல்ல, உன்னை ஒரு இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார சக்திகள், இந்த தீய சக்திகள் உன்னை என்ன செஞ்சிட்ருக்கு, கட்டு அது எரி. சரீரம் செத்து கிடக்கு, கைகால் ஆட்ட முடியல, வந்தால் உங்களை பார்க்க யார் வரான்னு கண்ணு முடிச்சு என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆவியில் பயணி பண்ணிகிட்டு இருக்கிறேன், உன்னை கட்டுறேன், உன்னை அழிக்கிறேன், என்னை வீழ்த்த முடியாது. நான் ஆன்மா, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆன்மா, இயேசுவின் ரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மா. நான் ஆன்மாவுக்கு என்ன கிடையாது, மரணம் அழிவு. இந்த சரீரத்தை வீழ்த்த முடியும், இந்த உயிருக்கு என்ன கிடையாது, ஏன்னா இது மீட்கப்பட்டுச்சு, இது உயிர்ப்பிக்கப்பட்டுட்டு, இதுக்கு என்ன கிடையாது. ஆகவே உன்னை மேற்கொள்கிறேன், உன்னை வீழ்த்துக்கிறேன், அழிக்கிறேன். அன்னைக்கிலே சண்டை நடக்கு. என் சர்வாயுதத்தை எடுத்து யுத்தம் பண்ணியபடினால் அந்த யுத்தத்தில் நான் வெற்றி பெற்றேன். கைவிட்டு கிளம்பா நல்லா கணக்கு. இதெல்லாம் நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா, அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு ஆபத்தான அஸ்திரங்களை அந்த ராவணன் அவங்க மேலே இது பண்ணும்போது, அவனுடைய மகன் இந்திரஜி அனுப்பும்போது, இவங்க கண்ணை மூடி இந்த புருவமூர்த்தியை தூக்கி அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த இவங்களை படைச்ச அந்த தெய்வத்தினிடத்தில், அந்த ஈஸ்வரனிடத்தில் அவங்க கண்ணை மூடி இது பண்ணும். இந்திரஜி சொல்கிறான், என்னுடைய சுதர்சன சக்கரத்தை நான் அனுப்புனேன், என்ன செய்ய முடியல, பிரம்மாஸ்திரத்தை அனுப்புனேன். இந்த அஸ்திரங்கள் போயிட்டு அவங்கள என்ன செய்ய முடியும், என்ன செய்யாம, அவங்கள தாக்காம, அவங்கள அழிக்காம என்ன செய்யுது, அப்படியே ரிட்டனா என்கிட்ட வந்துடுச்சு. சுதர்சன சக்கரம் அப்படியே சுற்றி அவனுக்கு முன்னால தலை வணங்கி ரிட்டனா என்கிட்ட வந்துடுச்சுப்பா. அவங்க யாரு கண்டுபிடிக்க முடியல. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சக்தி யாருடைய சக்தி, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அஸ்திரங்கள் என்ன அஸ்திரம், என்ன அஸ்திரத்தை வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த அஸ்திரம் தான் தேவாதி தேவனுடைய அஸ்திரம். அந்த சக்தி வாய்ந்த அஸ்திரம் எது என்று சொன்னால், இயேசுவின் மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தம், இயேசுடைய நாமம், அவர் இயேசு கொடுத்த ஞானசானம், அந்த பரிசுத்தாவின் நெருப்பின் ஞானசானம். இது இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அந்த அந்தகார சக்திகளையும், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளையும், வான்வெளியில் தீர பொல்லாத ஆவிகளையும் அழிக்கக்கூடிய அத்தனை பவர் சக்தி இதில் இருக்குன்னு சொன்னால் இந்த அஸ்திரங்களில் இருக்கு.
இந்த இருக்கு பார்த்தீங்களா, இறை வார்த்தை என்னும் வாள். இந்த பைபிள் இதை படிச்சுட்டு இருக்கிறதுனால இது வாளாக முடியாது. இது ஆவியினால் உங்கள் இருதயத்தில் என்ன செய்யப்படணும். இந்த 2 கொரிந்தியர் 4:10 ஆவியினால் இதயத்தில் பேசப்பட்டதுக்கப்புறம் இதை எடுத்து படித்து என்ன செய்யணும், திறந்து படிக்க ஆரம்பிச்சு. இது மாதிரி கடவுள் உன்கிட்ட பேசணும். கடவுள் பேசுனதுக்கப்புறம் இதை எடுத்து பார்த்தோன்னா இதிலேருந்து நிறைய விஷயங்களை உனக்கு நினைச்சு வரணும். ஆண்டவர் உனக்கு விவரித்து போதிப்பார். ஒரு வழியிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அதனால் இந்த குருத்து ஞாயிறு சர்வாயுத வர்க்கத்தை இந்த குருத்தோலை பிடிச்சிட்டு போகும்போது சும்மா ஏதோ குருத்தோலை பிடிக்கிற பவனி ஏதோ ஓலையை பிடிச்சிட்டு சும்மா கோயிலை சுற்றி வந்து சும்மா சிலுவையை செஞ்சுக்கிட்டு அதில் என்னத்தையோ வர்ண இதுகளை பண்ணி அலங்காரம் பண்ணுறதுக்குரியது அல்ல. இந்த குருத்தோலை என்பது என்னது சொல்லுங்கள், சர்வாயுத வர்க்கம். ஆயுதங்களை பிடிச்சிருக்கிற உணர்வு வரணும். நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிஞ்சிருக்கிற உணர்வு வரணும். ரட்சிப்பென்னும் தலைச்சிராவை அணிஞ்சிருக்கிற உணர்வு வரணும். இறை வார்த்தை என்னும் வாளை, இது என்னுடைய வாள். இந்த வாள் எங்கே வரணும்? இதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நம்ம ஜார்ஜியா வைகீஸ் புண்ணியாலும் சொல்லுவாங்க. கேரளாவில் அவர் கோயில் இருக்குது, இடத்துவாயில் அந்த பக்கம் தான் அவர் கோயில் இருக்குது. இவர் வந்து யுத்தத்துக்கு போயிட்டு குதிரையில் வந்துட்டு இருப்பார். அன்னைக்கு பறவை நாகம் அந்த ஊரே என்ன செய்யணும், நாடே டெய்லி ஒரு உயிர், ஒரு அண்டா சோறு, 2 மாடு, 10 வாழைத்தாறு, முள்ளங்கி கிழங்கு, அந்த கிழங்கு இந்த கிழங்கு எல்லாம் என்ன செய்யணும், ஒரு வண்டி நிறைய அதுக்கு என்ன செய்யணும் கொண்டு போய் அந்த கொண்டு போகிற ஆளும் என்ன செய்யணும், பலியாகணும். அதை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கும் அந்த பறவை நாகம். அன்னைக்கு ராணி லிஸ்ட்டு சீட்டு போடுவாங்க. அன்னைக்கு யார் பேரில் சீட்டு போடுதோ அவங்க என்ன செஞ்சிடணும். விக்கலமக்கா பேரில் சீட்டு விழுந்துச்சுன்னா அன்றைக்கி விக்கலமக்கா போய் என்ன செய்யணும் சொல்லுங்கள், பலியாகணும். அப்படியே ஒரு காலகட்டம். அன்னைக்கு ராணியினுடைய பேர் விழுந்து ராணி என்ன செய்யணும், ஊரே கண்ணீரோடு நிற்கி ராணியம்மா என்ன செய்ய போகிறாங்களே, பலியாக போகிறாங்களே. அன்னைக்கு யார் வர்றாருன்னா இந்த ஜார்ஜியார் வர்கீஸ் புண்ணியாளன் குதிரையில் யுத்தத்தை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. நாடே அழுது கண்ணீர் வடிச்சு நிற்கிறத பார்த்துட்டு, அந்த நாடு கொந்தளிச்சு நிற்கிறத பார்த்துட்டு, இன்றைக்கி ராணி போக வேண்டியதில்லை, நான் போய் என்ன செய்கிறேன், இந்த இறையை அந்த பறவை நாகத்தை கொடுத்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த இதை எடுத்துகிட்டு என்ன செய்கிறாரு போகிறாரு. போகும்போது அவருக்கு அப்போ என்ன செய்யுதுன்னா, அந்த நேரத்தில் வானத்திலிருந்து வாள் இறக்கி அவருக்கு ஆயுதம் என்ன செய்கிறது, இறங்கி வருகிறது. ஒரு கைத்துக்களை பார்ப்போம். சர்வாயுத வர்க்கம்னா சும்மா இணைஞ்சிட்டு இருக்கிற கோயிலில் போய் சும்மா இஷ்டத்துக்கு ஏதோ ப்ரேயர் பண்ணிக்கிட்டு, பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, நோய்க்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு, கஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு, பொண்டாட்டிக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு, என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், ஒரு பொண்ணு கிடைக்கணும், ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும், என் பிள்ளைக்கு என்ன செய்யல, குழந்தை பையனில் ஒரு குழந்தை, இதுகெல்லாம் இது உலகத்துக்குரிய காரியங்கள். புனிதர்கள் எடுத்துக்கோ, பரிசுத்தவான்கள் எடுத்துக்கோ, ரிஷிகள் எடுத்துக்கோ, யாராவது இந்த மாதிரி என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்காங்களா பாரு. அவங்க பண்ண பிரார்த்தனை என்ன? அதனால் மத போதகர்கள் மதத்தில் இருக்கிற மனம் திரும்பு. ஜார்ஜியார் என்ன செய்கிறார்னா, அந்த ஆயுதத்தை, அப்பொழுது கையில் ஆயுதம் இல்லை, அவருக்கு மேலிருந்து ஆயுதம் வருகிறது. கடவுள் கொடுத்த அந்த ஆயுதத்தை கொண்டு பறவை நாகத்தை குத்தி கிழித்து சின்னாபனமாக்கி அந்த பறவை நாகத்தினுடைய இரத்தம் அந்த ஆற்றுல என்ன செய்யுதுன்னா வெள்ளமாக போகிறது. தண்ணி எடுக்க போகிறவங்க பார்க்குறாங்க, ஐயையோ இந்த மனுஷன் போனானே, ஆறே ரத்தமாக ஓடுதே, இது என்ன அப்படின்னு சொல்லும்போது இவர் உயிரோடு அதை அழித்து கொன்று அதை ஒன்றுமில்லாமல் ஆகிட்டு இவர் என்ன செய்கிறார்னா திரும்ப அந்த மக்களிடத்தில் வருகிறார். ராணி அவர் உடம்புல இருந்த ரத்தத்தை இது பண்ணி அவர் முதுகில் அடித்து அடையாளம் வைக்கிறாரு, போயிட்டாரு. ஏன்னா அந்த ராணியை, அந்த பிள்ளையை அவருக்கு கட்டி கொடுத்து அந்த நாட்டை அவர் கையில் அவர் அரசனாக்கி அந்த நாடு ஆளுகிற அரசனாக ஒப்பு கொடுக்கணும்னு போய் சொல்கிறாரு புனிதர். இந்த ஜார்ஜியார் சொல்கிறாரு, உன் மகளை கட்டுறதுக்கு நான் அதை பண்ணலை, இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசனாக வர்றதுக்கு பண்ணலை. எல்லோரும் மனம் திரும்பி இந்த பறவை நாகத்தை கொண்டு ஒரு மகளுக்கு ஜீவனை கொடுத்த, இன்னைக்கு அவளை நடமாட பண்ணுகிற, அவளை பேசப்படுகிற, சந்தோஷமாக வைத்திருக்கிற அந்த இறைவனை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கைதிட்டுங்களா பண்ணதை கைதிட்டு அந்த நாடே, மன்னனே, மன்னன் மகள் அனைவரும் ஒரு நாடே அன்னைக்கு மனம் திரும்பி யாரை ஏற்றுக்கொண்டது என்று சொன்னார், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, உன்னை இரத்தத்தினாலே உனக்கு ஜீவனை கொடுத்து ஆன்மா உயிர்ப்பித்த இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டது. பிரேசலா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையே முன்னால்
இதை ஸ்டாப் பண்ணிருங்க. இயேசுவே முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நல்லா கைத்திட்டீங்களா? நல்லா கரங்களை தெரிஞ்சு. அதனால் அந்த நிகழ்ச்சியை பார்க்குற அன்பு சகோதரன் எந்த மதத்தில் வேணாலும் இருங்க, ஆனால் இதை மட்டும் நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. காளிய மக்கள்னு சொல்கிறேன், உங்கள் அந்த பூசாரியில் உட்காந்து இதை அறிக்கை பண்ணுங்க. இந்த ஆயுதத்தை சர்வாயுத வர்க்கத்தை பயன்படுத்தப்பா நீங்கள் பழகுங்க, ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாருங்கள். நீங்கள் இந்த ஊர்லேயே எப்படி இருப்பீங்கன்னா மிகவும் உயர்ந்தவர்களாக செழிப்பானவர்களாக உங்களை எல்லாரும் உங்கள் குடும்பத்துக்கு மேலே ஒரு மரியாதைங்கிறது தனி மரியாதை. ஏன்னா அவர் சாமியார்னால் எல்லாத்துக்கும் என்ன செய்யக்கூடியவர், யார் கூப்பிட்டாலும் போய் அவங்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர், யாருக்கும் உதவினா போயிடக்கூடியவர், பைசா பார்க்காத ஆள். அதனால் கடவுள் அவங்க மேலே பக்தியில் ஒரு தமக்குன்னு எடிஷனை தேர்ந்தெடுக்கிறாரு. நான் இன்னைக்கு அவங்க நம்மகிட்ட இருக்கிறாங்க போகிறேன், என் மதத்துக்கு வாங்கன்னு சொல்லவே மாட்டேன். இப்போ மதத்துக்கு வாங்கன்னு சொல்லலை, யாரை என்ன செய்யுங்க, கடவுளாக வழிபடுங்கள். தெய்வத்தை படைத்தவரை, சிருஷ்டிகரை, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த உயிரை கொடுத்தவரை, உங்கள் அசத்து போன ஆன்மாவை உயிர்ப்பித்து தேவலோகத்தில் 1000 வருஷம் அரசாட்சியில் உட்கார வைக்கிறவரை நீங்கள் கூப்பிடும்போது, உதவிக்கு அழைக்கும் போது, இன்றைக்கி நீங்கள் பண்ணுற காரியங்களில் கிடைக்காத நிம்மதி, சந்தோஷம். இதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வீட்டில் பணம் நிறைஞ்சிருக்கும், கடனாளியாக இருக்க மாட்டீங்க, கடன் கொடுக்குறவங்களா இருப்பீங்க, வாளாக இருக்க மாட்டீங்க, தலையாக இருப்பீங்க, கீழாக இருக்க மாட்டீங்க, மேலாக இருப்பீங்க. அதுக்கு தான் அந்த இயேசு உலகத்துக்கு மனுஷனாக பிறந்தான். பேசலாம். நல்ல நேரம் ஆயிடுச்சு, முடிக்கிறேன். இப்போ நம்ம கொடுத்த